கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? 65வது சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்காக செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன். இப்ப கவனிங்க, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படிக்கு நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவதிகள். ஏன் சொன்ன, கர்த்தர் தான் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ஆலயத்தில் வந்து நின்று அவரை ஆராதிக்கும்படிக்காக அவர் செய்திருக்கிறார். எதற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? அவருடைய ஆலயத்தின் நன்மையினால நம்மை திருப்தியாக்க போகிறார். அவருடைய வீட்டின் ஆசீர்வாதங்களால நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிக்கலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சொல்லுவோம், அலங்காரமா. எல்லாருமாய் ஊக்கமாக உற்சாகமாக கர்த்தரை பாடி அவரை நாம் துதிக்கலாம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்காரம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவரே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆலயம் செல்லுவரே ஆமென், அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென் ஆமென். உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இன்றைக்கே தேவன் தருகிறார், ஒவ்வொரு இதயத்தையும் மறுரூபப்படுத்துகிற தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே எல்லாருமே சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதிக்க வந்தோம் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் நிறைக்கிறோமே, எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் நிறைக்கிறோமே. நல்ல பலத்த சத்தத்தோடு ஆமென்
அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே தேவன். தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர். அலங்கார வாசலாலே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. எத்தனை பேர் செலுத்துறீங்க? முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு மனத்தோடு உமக்கு நாங்கள் துதியை செலுத்துகிறோம் கர்த்தாவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில். ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், அன்பு கூறுவதற்கு பாத்திரர் அவர் ஒருவரே. சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர், நீர் ஒருவரே புகழ்ச்சி பலிக்கு பாத்திரர். வானத்தின் கீழங்கும் பூமியின் மேல மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எங்கள் துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே என்று சொல்லி உம்மையே நாங்கள் கூவி அழைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தில் இந்த நாளில் எங்கள் கால்களை நிற்கும்படிக்கு செய்தீரே. அந்த மகிழ்ச்சியினால், அந்த சந்தோஷத்தினால நிறைந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லோருமாய் சேர்ந்து ஊக்கமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததுனால வெளிப்பட்ட தேவ அன்பிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் முந்தி எங்களை அன்பு கொண்டபடினால நாங்களும் உம்மை அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே உம்மையே எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தவர், நித்திய மீட்பை உண்டு பண்ணினவர். இன்றைக்கு விடுதலையான ஜனங்களாக, மீட்கப்பட்ட ஜனங்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஜனங்களாக, சந்தோஷம் நிறைந்தவர்களாக, சமாதானம் நிறைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியுடைய பலத்தோடு உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை பாடி துதிக்கும்படிக்காக செய்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காக எங்களை நீர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சொல்லுவோம். துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. கர்த்தாவே எங்களை சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. கரங்களை தட்டிக்கொண்டு அப்படியே அவருக்கு ஆராதனையை செலுத்துங்க. அவர் ஒருவருக்கே துதி பலி செலுத்துங்க. உம்மை துதிக்கும்படிக்காகவே எங்களை
உமக்கென்று பிரித்து எடுத்த எங்கள் தேவன், உம்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. 122வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் துதிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க? என் யெகோவா தேவனை நான் ஆராதிக்கணும், கர்த்தரை நான் மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அப்ப 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்களாம். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய நாமம் ஒவ்வொன்றும் அவர் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நமக்கு குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தேவனோடு நமக்கு உண்டாயிருக்கிற அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக சொல்லுகிறது அவருடைய நாமம். யெகோவா ஷாலோம் என்று சொல்லி நாம் அவரை சொல்லும் பொழுது அவரே எனக்கு சமாதானத்தை தருகிற தேவன். இன்னைக்கு அநேக மன போராட்டங்களோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா யெகோவா ஷாலோம் என்று சொல்லி நாம் அவரை துதிக்கும் பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறது. யெகோவா நிசி என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற எல்லா சத்துருக்களையும் சங்கரித்து ஜெயத்தை தருகிறவர் என்று சொல்லிட்டு அர்த்தம். அநேக போராட்டங்களோடு வந்திருக்கலாம், பயந்த சூழ்நிலைகளோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார். யெகோவா நிசி என்று சொல்லி நான் பாடும் பொழுது அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் கண்டு அவரை மகிமைப்படுத்துவீர்கள். அதற்காக தான் நம்முடைய ஆலயத்தில் ஓடி வந்திருக்கிறோம். அவரை பாடி நம்ம மகிமைப்படுத்தலாமா? உயர்ந்த அடைக்கலமே, உங்க கிருபையை நம்பி வந்தோம். உங்கள் நாமம் உயர்ந்த அடைக்கலமே, உடன்படிக்கை செய்தவரே, உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கில் வல்லவரே. யெகோவாயே என் நிறைவே, எங்கள் குறைகளை சிலுவையில் பார்த்து கொண்டீர். யெகோவா ராபா பரிகாரியே, உங்கள் தழும்பால் சுகம் தந்தீர். யெகோவா ஈரே என் நிறைவே, எங்கள் குறைகளை சிலுவையில் பார்த்து கொண்டீர். யெகோவா ராபா பரிகாரியே, உங்கள் தழும்பால் சுகம் தந்தீர். உம்மை தேடி ஓடி வந்தோ, அவர் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கை. அவர் ஒருவர் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு நங்கூரமாய் இருக்கிறார். உங்க கிருபையை நம்பி வந்தோம். உங்கள் நாமம் உயர்ந்த அடைக்கலமே, உங்க கிருபையை நம்பி வந்தோம். உங்கள் நாமம் உயர்ந்த அடைக்கலமே, உடன்படிக்கை செய்தவரே, உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கில் வல்லவரே. யெகோவா நிசியே என் ஜெயமே, எங்கள் சத்துருக்கள் மேலாக வெற்றியை தந்தீர். யெகோவா ஷாலோம் சமாதானமே, எல்லாவற்றிலும் வாழச் செய்து. விசுவாசத்தோடு சொல்லுங்க. யெகோவா நிசியே என் ஜெயமே, எங்கள் சத்துருக்கள் மேலாக வெற்றியை தந்தீர். யெகோவா ஷாலோம் சமாதானமே, எல்லாவற்றிலும் வாழச் செய்தீர். உம்மை தேடி ஓடி வந்தோ, எங்கள் ஆத்துமா
நங்கூரமே உம்மை தேடி ஓடி வந்தோம் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமே உங்க கிருபையை நம்பி வந்தோம் உங்க நாமம் உயர்ந்த அடைக்கலமே உங்க கிருபையை நம்பி வந்தோம் உங்க நாமம் உயர்ந்த அடைக்கலமே உடன்படிக்கையில உண்மையுள்ள தேவன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன் அவர் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தின தேவன் உண்மையுள்ள தேவன் அவர் வாக்கில் வல்லவர் யெகோவா ரூவா என் மேய்ப்பரே என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி செல்வீர் யெகோவா மெக்காதேஷ் பரிசுத்தமே உமது இரத்தத்தால் பிரித்தெடுத்தீர் யெகோவா ரூவா என் மேய்ப்பரே என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி செல்வீர் யெகோவா மெக்காதேஷ் பரிசுத்தமே உமது இரத்தத்தால் பிரித்தெடுத்தீர் உம்மை தேடி ஓடி வந்தோம் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமே சொல்லுவோம் உற்சாகமாக ஆமென் அதற்காகத்தான் நாங்கள் ஓடி வந்தோம் அப்பா உம்முடைய நாமம் தான் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது நீதிமான்கள் அதில் ஓடி வந்து சுகமாய் தங்கி விடுவார்கள் உயர்ந்த அடைக்கலமே உங்க கிருபையை நம்பி வந்தோம் உங்க நாமம் உயர்ந்த அடைக்கலமே ஆமென் உடன்படிக்கை செய்தவரே உண்மை உள்ளவரே வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கில் வல்லவரே யெகோவா சிக்கேனோ என் நீதியே என்னை நீதியின் பாதையில் நடத்தி செல்வீர் யெகோவா ஷம்மா பிரசன்னமே எனக்குள் என்றும் இருப்பவரே யெகோவா சிக்கேனோ என் நீதியே என்னை நீதியின் பாதையில் நடத்தி செல்வீர் யெகோவா ஷம்மா பிரசன்னமே எனக்குள் என்றும் இருப்பவரே உம்மை தேடி ஓடி வந்தோம் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமே உம்மை தேடி ஓடி வந்தோம் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமே உங்க கிருபையை நம்பி வந்தோம் உங்க நாமம் உயர்ந்த அடைக்கலமே உங்க கிருபையை நம்பி வந்தோம் உங்க நாமம் அந்த உடன்படிக்கையின் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆமென் ஆமென் உள்ளவரே வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கில் வல்லவரே உடன்படிக்கை செய்தவரே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னீரே அலைகளும் புயல்களும் வீசிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில எங்கள் கப்பல்கள் அலைகழிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு உண்மையால நாங்கள் நங்கூரத்தை போடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமமே எங்களுக்கு உறுதியான அஸ்திபாரமாக இருக்கிறது நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படிக்காக உம்முடைய நாமம் எங்களுக்கு பலனாய் இருக்கிறதற்காக நன்றி நீதிமான்கள் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஓடி வந்து அதில் சுகமாய் நாங்கள் தங்கி விடுகிறோம் கர்த்தருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடினாலே என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் கர்த்தருடைய நாமத்தை நான் கூவி அழைக்கிறபடினாலே அவர் என்னுடைய முகத்தை பிரகாசிக்கும்படிக்காக செய்வார் கர்த்தருடைய நாமத்தை நான் தியானிக்கிறபடினாலே என்னுடைய பெயரை அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதியுங்க அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய நமக்குள்ளாக அந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது இன்னைக்கு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தேவன் கட்டளையிடுகிறார் தோல்விகளை எல்லாம் மாற்றி அவர் ஜெயத்தை உங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார் பரிசுத்தம் இல்லாத காரியங்களை நீக்கி அவர் பரிசுத்தத்தை நமக்கு கட்டளை கொடுக்கிறார் வறண்டு போன வறட்சியான சூழ்நிலையை நீக்கி அவருடைய மகிமையான பிரசன்னம் உங்களையும் உங்கள் வீடுகளையும் ஆளுகை செய்யும்படிக்காக தேவன் செய்கிறார் அவர் என்றென்றைக்கு என்னோடு கூட இருக்கிற தேவன் என்னை விட்டு விலகாதவர் யெகோவா ராஃபா என்று சொல்லி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது
அவர் நாமத்தை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது வியாதிகள் நீங்குகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, எல்லா விதமான சரீர குறைபாடுகளையும் நீக்கி கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுகிறார். சுகம் உண்டாகுகிறது. சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அவரை துதித்து துதித்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. சுகம் தருகிற யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மையே நாங்கள் நம்புகிறோம், உம்மையே நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம், உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தையே நாங்கள் எப்பொழுதும் சார்ந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறது என்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பை நமக்கு தருகிறது. 91வது சங்கீதம் சொல்லுகிறது, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் தங்கி விடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய நாமத்தை சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது அந்த மறைவிடத்திற்குள்ளாக நாங்கள் நுழைந்து விடுகிறோம். அவருடைய பெயர்களை சொல்லி நீங்க கூவி அழைக்கும் பொழுது அவருடைய நிழலின் கீழே நீங்க வந்து விடுகிறீங்க. அவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து நம்ம பாட பாட சத்துருக்களுக்கு மறைவிடமாக அவருடைய அடைக்கலத்தின் கீழே நீங்கள் வந்து விடுகிறீங்க. அதுதான் உங்களுடைய ஒளிப்பிடம், அதுதான் உங்களுடைய மறைவிடம். உலகத்தின் மத்தியில அநேக சத்துருக்கள் இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் எழும்பி இருக்கலாம், அநேக நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது, தகப்பனுடைய வீட்டில் வரும் பொழுது அவர் தம்முடைய 2 சட்டைகளையும் விரித்து நம்மை அவர் மூடி கொள்ளுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய ஆலயத்தில் இன்றைக்கு அவருடைய பாதுகாப்பின் வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நம்ம பாடி இப்ப துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதுகாப்பிற்குள்ளாக நீங்க நுழைந்து விடுகிறீர்கள். உங்களுடைய குடும்பம் அந்த பாதுகாப்புக்குள்ள நுழைகிறது, உங்களுடைய வீடு அந்த பாதுகாப்பிற்குள்ள நுழைகிறது, உங்களுடைய உடைமைகள் எல்லாம் அந்த பாதுகாப்புக்குள்ளாக நுழைகிறது. எந்த சத்துருக்களுக்கும் நீங்க மறைவாளாக காத்துக்கொள்ளப்படுவீர்கள், எந்த மனுஷர்களுக்கும் நீங்களாக நீங்க காத்துக்கொள்ளப்படுவீர்கள். எந்த கொள்ளை நோயும் உங்களை அணுகாது. எத்தனை பேர் பாடி துதிக்கலான்னு இருக்கிறீங்க? அல்லேலூயா. உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அந்த முகத்தில் அந்த மகிழ்ச்சியை நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நான் இருக்கிறேன், எதுவும் என்னை சீண்ட முடியாது, எதுவும் என்னை தாக்க முடியாது. நான் கர்த்தருடைய பலத்த பாதுகாப்பிற்குள்ளாக நான் இருக்கிறேன். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, சொல்லுவோம். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். நல்ல அசைந்து கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக முகந்த மலர்ந்த முகத்தோடு நான் காண்கின்றேன். லா 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 இதான் மகிழ்ச்சியின் குரல். ஆனந்த சத்தம் விடுங்க கர்த்தருடைய ஆலயத்தில். இதான் அந்த ஆனந்த சத்தம். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் மரணுமானார். ஆமென். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் மரணுமானார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார், தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவர் நல்ல பலமாய் கரங்களை தட்டி கரங்களின் ஓசை எழும்பட்டும். மரபினிலே சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி
பாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி, எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து தருகிற தேவன். தமது சிறகால் அரவணைக்கின்றார், ரெக்கையின் கீழே அமரச் செய்கின்றார். தமது சிறகால் அரவணைக்கின்றார், ரெக்கையின் கீழே அமரச் செய்கின்றார். சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவர் மரபினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. உன்னதமானவர் மரபினிலே. அசைத்து நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. பாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், 10,000 பேர் தாக்கினாலும். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், 10,000 பேர் தாக்கினாலும். பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயமில்லை. ஆமென். எத்தனை மனதை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசத்தோட அதை பாடுங்க. பாதிப்பு இல்லையே பயமில்லையே, பாதிப்பு இல்லையே பயமில்லையே. உன்னதமானவர் மரபினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. உன்னதமானவர் மரபினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். ஆனந்த மகிழ்ச்சி நான் காண்கின்றேன். லா 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 லா. பக்கத்துல பார்த்தவங்க சிரிச்சு சொல்லுங்க. லா 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 லா. இருகின முகம் வேண்டாம், அதெல்லாம் எடுத்து பாடுங்க. ஆமென். லா 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 லா. செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தமது தூதருக்கு கட்டளையிட்டார். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தமது தூதருக்கு கட்டளையிட்டார். பாலும் கல்லிலே மோதாமலே, கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். பாலும் கல்லிலே மோதாமலே, கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். உன்னதமானவர் மரபினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. உன்னதமானவர் மரபினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மறைவிடத்தில் நீங்க நுழைந்து கொண்டிருக்கிறீங்க. அவருடைய அடைக்கலத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறீங்க. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். அத்தனையும் வாக்குத்தத்தங்கள் பாடுங்க. நல்ல தைரியமா சொல்லுங்க. சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். உன்னதமானவர் மரபினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. ஆமென். உன்னதமானவர் மரபினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். பயமெல்லாம் நீங்குகிறது, கவலைகள் எல்லாம் நீங்குகிறது, துக்கங்கள் எல்லாம் நீங்குகிறது. லா 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 லா
கரங்களை தட்டி கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறவர்களாக தைரியமாக கர்த்தரை துதியுங்க. கர்த்தருடைய அடைக்கலத்தில் நீங்க வந்து விட்டீங்க. அவருடைய சட்டைகளின் நிழலில் அவர் உங்களை மூடிக்கொண்டார். உங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் செல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகுகிறது. உங்கள் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உடைய வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், ஒரு தீங்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு அவர் காத்துக் கொள்கிறார். விசுவாசத்தோடு அறிக்கை செய்து கரங்களை தட்டுங்க. உங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு, உங்களுடைய கால்கள் கூட கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். தூதர்களை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். அந்த பலத்த பாதுகாப்பிற்குள்ளாக நாம இருக்கிறோம் சொல்லி சொல்றவங்க எத்தனை பேரு? கம்பீரமா அல்லேலூயான்னு சொல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது பாதுகாப்பு உண்டாகுகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முன்னேற முடியாமல் தடையாக நிற்கக்கூடிய செங்கடல்கள் எல்லாம் பிளக்க போகிறது. அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகிவிடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தை அவர் 2 நிமிஷம் அப்படி கூவி அழைக்கிறீங்களா? இயேசுவேன்னு சொல்லி கூவுங்க. இயேசுவின் நாமத்தை மாத்திரம் கூவுங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை மாத்திரம் தான் நாம உயர்த்தி கொண்டிருக்கிறோம். உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, எங்கள் மேல மனம் இறங்குகிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களுக்கு விரோதமான புயல்களை எல்லாம் அடங்கு, அமைதலாயிரு என்று சொல்லி கட்டளையிடுகிறவர். சிங்கத்தின் வாய்க்கும் கர்ஜிக்கிற சிங்கங்களுக்கும் எங்களை விடுவிக்கிற தேவன் அவர். அவருடைய நாமம் ஒன்றே போதும் நமக்கு. அவருடைய நாமம் மாத்திரமே நமக்கு போதும். நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் விசுவாசித்து சொல்லுவோம். பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவீரும் தீச்சூளை நடுவீரும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவீரும் தீச்சூளை நடுவீரும் உங்க நாமம் உயர்த்தும் போது
அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 யாவே ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களுக்கு இருக்கிறபடினால நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி அப்படியே உயிர் தெழுந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கூவி அழைக்கிறீங்களா? உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறீங்களா? உங்களுடைய தடைகள் எல்லாம் உடைக்கும்படிக்காக சொல்றீங்களா? அவருடைய நாமம் உயர்ந்து இருக்கிறது. அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிற இடத்துல அவர் எழுந்தருளி இருக்கிறார். சத்துருக்களை எல்லாம் சிதறடிக்கிற அவருடைய நாமம், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற நாமம் அந்த நாமம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறது அந்த நாமம். தம்முடைய ஜனத்திற்கு ரட்சிப்பை அருளுகிற அந்த நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். அப்பா உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமத்தையே இதோ சபை நடுவில் நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா எங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தாரே, பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த பலியோடு கூட சேர்த்து எங்களுடைய துதி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். கரங்களை நல்ல பலமாய் தட்டி கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதோ இந்த காணிக்கை வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே இதோ உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காணிக்கை வேலையும் ஆசீர்வதித்து தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் செலுத்துகிறோம் ராஜா. அதை நீர் பிரியமாக ஏற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, தக்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தக்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானார்,
நன்றி செலுத்துகிறோம். இதோ கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படுவதாக, குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைவாகுவதாக ராஜா. துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் தேவ அன்பினாலும் தேவ சமாதானத்தினால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று சில விண்ணப்பங்களுக்காக எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா தகப்பனே, இந்த மாலவனை தகப்பனே அப்பா உம்முடைய நாடி வந்திருக்கிற எல்லோரும் ஆண்டே தகப்பனே, ஆண்டர் பரிசுத்தத்தோடு ஆண்டர் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டர் தகப்பனே அப்பா. எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டர் தகப்பனே அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டர் நீர் அற்புதமாக எங்களை நடத்துகின்றீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டர் தகப்பனே அப்பா. வந்திருக்கிற ஜனங்களை ஆண்டரை நிறைவாக ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. வர முடியாத ஜனங்களை ஆண்டர் இந்த வேளையில் தகப்பனே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டர் தகப்பனே அப்பா. அவர்களை மறுபடி ஆண்டர் இந்த இடத்தில் கூட்டி வருவீராக தகப்பனே. உடல் சுகத்தை கொடுத்து அற்புதமாக நீர் இந்த இடத்தில் கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்துக்காகவும் ஆசீர்வதித்து எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா தகப்பனே. இந்த வேளையில் அப்பா எங்கள் குடும்பங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டர் தகப்பனே அப்பா. குடும்பங்களை ஆண்டர் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா தகப்பனே அப்பா. அற்புதங்களை செய்கிறீரே, அதிசயங்களை செய்கிறீரே தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டர் தகப்பனே அப்பா. குடும்பமாக ஆண்டர் சபையில் கூடி வந்து ஆண்டர் தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டர் தகப்பனே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே அப்பா, உமக்கு நன்றி அப்பா தகப்பனே அப்பா. ஆண்டர் கணவன் மனைவி பிள்ளைகளோடு ஆண்ட கூட்டாக ஆண்டர் தகப்பனே இந்த இடத்தில் வந்து ஆண்டர் துதிக்க ஜெபிக்கானதே அப்பா. அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக தகப்பனே அப்பா. நீரே நல்லவரும் வல்லவருமா இந்த தகப்பனே அப்படியா செய்யறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. ஆண்டரே புருஷர்மார் ஆண்டர் இந்த இடத்தில் ஆண்டே கூடி வந்து ஆண்டரே முன் வரிசையில் இருந்த ஆண்டரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றுவீராக தகப்பனே. அப்படியா செய்யறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. பிள்ளைகளை ஆண்டரே ஆசீர்வதிக்கிற தேவனே அப்பா. பிள்ளைகளை போக்கிலும் வரத்திலும் ஆண்டரே பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே அப்பா. ஆண்டரே தகப்பனே பிள்ளைகளுக்கு ஆண்டரே நல்ல வேலைகளை கட்டளையிடுவீராக தகப்பனே அப்பா. வேலைக்கு செல்ற பிள்ளைகளுக்கு ஆண்டரே நீராம்பே பாதுகாப்பை கொடுப்பீராக தகப்பனே அப்பா. அப்படியே செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே அப்பா. நீரே நல்லவர் வல்லவர் ஐயா தகப்பனே. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு ஞானத்தை கொடுப்பீராக தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, இந்த தேசத்தில் ஆண்டரே விசா இல்லாதவர்களுக்காக வருகிறோம் ஆண்டரே தகப்பனே அப்பா. பேப்பர் காரியங்கள் விசா காரியங்களுக்காக ஆண்டரே தகப்பனே அப்பா உம்முடைய மன்றாட்டமாய் கேட்கிறோம் ஆண்டரே. அதிகாரிகளின் கண்களில் தயவு கிடைக்க செய்வீராக தகப்பனே அப்பா. அப்படியே நீ செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே தகப்பனே அப்பா. இந்த வேளையில தகப்பனே அப்பா ஆண்டரே தகப்பனே அப்பா, இந்த வேலைக்கு செல்றவர்களுக்கு அப்பா உழைக்கிற பணத்தில் ஆண்டே தகப்பனே அப்பா 10 ஒரு பங்கு ஆண்டே தகப்பனே கத்தரிக்கண்டு ஒதுக்கி ஆண்டே தகப்பனே கொண்டு வந்து ஆண்டே காணிக்கை தசமபாவை கொடுக்க ஆண்டே தகப்பனே அப்பா. கிருபை செய்வீராக, வல்லமையை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக. வேலையிலும் எந்த தடைகளும் வரக்கூடாது தகப்பனே. ஓய்வு நாளில் ஆண்டே வேலை இல்லாதவர்களை ஆண்டே நீர் கூட்டி வருவீராக தகப்பனே அப்பா. அப்படியே செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டே தகப்பனே அப்பா. நீரே சர்வ வல்லவரையா தகப்பனே அப்பா. அப்படியே எங்களுக்கு நீர் தந்தது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்படியே நீரே நல்லவரும் வல்லவருமாய் எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த வேளையில் நகரங்களை ஒப்பு கொடுத்து நகரத்தில் உள்ள பாவ மன்னிப்புக்காக கேட்டு எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேளையில் அப்பா நகரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டே தகப்பனே அப்பா. இந்த நகரத்தை ஆண்டரே நீதாமே ரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து வர கிருபைக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. நகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும் ஐயா தகப்பனே. பாவ சாப கட்டுகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகணும் ஐயா தகப்பனே அப்பா. விக்கிர கட்டுகளிலிருந்து ஆண்டே விடுதலை ஆகணும் ஐயா தகப்பனே அப்பா. இந்த ஜனங்கள் நீர் உண்மை உள்ள தேவன் என்று அறியணும் ஐயா தகப்பனே அப்பா. அப்படியே இந்த ஜனங்களை கூட்டி வருவீராக தகப்பனே அப்பா. நீரே வல்லவர் நல்லவர் ஐயா தகப்பனே அப்பா. ஆண்டே பாவ கட்டிலுக்கு ஜனங்கள் விடுதலை ஆகணும் ஐயா தகப்பனே அப்பா. அதற்காக கேட்டு மன்றாட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டே தகப்பனே அப்பா. நோயப்பட்டவர்களை தொட்டு சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நகரத்தில் யார் யார் நோயப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நீ தொடுவீராக தகப்பனே. அப்படியே நீ செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. நகரத்தை ஆண்டரை ஆளுகின்ற மேயரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டர் தகப்பனே அப்பா. மேயர் கனிகளில் தயவு கிடைக்க செய்வீராக தகப்பனே அப்பா. ஆண்டவரே உயர் அதிகாரிகளை ஆண்டர் இந்த வழியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டர் தகப்பனே அப்பா. ஆண்டரை போக்குவரத்து துறைகளை ஆண்டர் தகப்பனே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. நீர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. ஆண்டவரே வல்லவரே நல்லவரே தகப்பனே அப்பா. சுகாதார துறையை ஆண்டரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்படியே நீர் பாதுகாத்து வர கிருபைக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. அப்படியே நீர் அற்புதம் செய்து விட்டீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. நீரே நல்லவர் வல்லவரையா தகப்பனே. சகலத்தை நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தீராக சர்வருடைய இயேசுவின் நாமத்தில் நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த வேளையில் 100 ஆத்துமாக்களை கேட்டு தரிசனத்தில் காண்பித்த அந்த 100 ஆத்துமாக்களின் தரும்படி கேட்டு எல்லோரும் கூடி ஜெபிப்போம்.
நன்றி அப்பா தகப்பனே அப்பா நல்லவரே வல்லவரே தகப்பனே இந்த வேளை அப்பா நீர் தாமே ஆண்டவர் தரிசனத்தில் காண்பித்தீரே அப்பா அப்பா இந்த 100 ஆத்துமாக்களை தருவேன் என்று சொன்னீரே தகப்பனே அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா நீங்க தந்து விட்டீர்கள் அப்பா இந்த 100 ஆத்துமாக்களை தந்து விட்டீர்கள் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா நீர் அப்பா தகப்பனே அப்பா கொண்டு வாரும் ஐயா ஆண்டவரே இந்த ஜனங்களை கொண்டு வந்து சேரும் ஐயா தகப்பனே இடம் கொள்ளாமல் நிரம்பி வழிய செய்யுங்கப்பா உம்மாலே ஆகும் ஆண்டவரே தகப்பனே அப்பா நீ தரிசனத்தில் காண்பித்த இந்த ஜனங்களை கொண்டு வந்து நிரப்பி விட்டீர் நீ விசுவாசிக்கிறோம் தகப்பனே அப்பா அப்படியா நீ செய்து விட்டீர் அப்பா தகப்பனே அப்பா நீ நல்லவரே தகப்பனே அப்பா இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா லகார்கள் மசையிலே மாட்டே தகப்பனே அப்பா ஓடி ஓடி ஆண்ட தகப்பனே அப்பா உங்களுடைய சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறோம் ஆண்டவரே அந்த ஜனங்களோட பேசுங்கப்பா நீங்க பேசுங்கப்பா தகப்பனே வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் பெரியோர் ஆண்டவரே ஓடி ஓடி ஆண்ட தகப்பனே அப்பா உங்களுடைய சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறோம் ஆண்டவரே இந்த அழிந்து போற ஆத்துமாக்கள் ஆண்டவரே தகப்பனே தொடப்படவனும் ஐயா தகப்பனே அப்பா நீராமே அன்பர்களை அழைத்து வாரும் ஐயா அப்படியா நீ செய்யறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா நீரே நல்லவர் அப்பா நல்லவர் வல்லவர் ஐயா தகப்பனே அப்பா அப்படியா நீ செய்யறதுக்காக நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே நீர் கொண்டு வருவீராக தகப்பனே அப்பா அப்படியா நீ தந்து விட்டீர் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் ராஜ சுவிசேஷ சபைக்கு ஆண்டவர் தகப்பனே அப்பா நல்ல மேய்ப்பரை எங்களுக்கு தந்தவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா நல்ல ஊழியக்காரியை தந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நல்ல குடும்பங்களை தந்திருக்கிறீங்களே அதற்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா நீரே சர்வ வல்லவரையா தகப்பனே சகலது நீரே பொறுப்படுத்தீராக சர்வனுடைய இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன். Alléluia. Alléluia. Il y a quelques mois de cela, le pasteur il a prêché sur le réveil des louanges. சில மாதங்களுக்கு முன்பதாக நம்முடைய பாஸ்டர் துதிக்கரையினால் வரும் எழுப்புதலை குறித்து நமக்கு போதித்து இருக்கிறார். Il avait expliqué que le réveil des louanges, c'est quand le Saint-Esprit est descendu le jour du Pentecôte sur tous les apôtres et que tous les apôtres ont commencé à glorifier l'Éternel. துதிக்கரையினால் வரும் எழுப்புதல் என்னவென்று சொன்னால் பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கின பொழுது அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். Et le pasteur il nous a donné 5 points à savoir comment il fallait le louer. அதிலிருந்து நம் தேவனை எப்படி துதிக்க வேண்டும் என்று நம்முடைய பாஸ்டர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். 5 காரியங்களை சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தார். Il a dit qu'il fallait louer sur ce qu'il est. தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும். Qu'il fallait louer son nom. அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிக்க வேண்டும். Qu'il fallait louer ses œuvres puissantes. அவர் வெளிப்படுத்தின வல்லமையான செயல்களுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். Qu'il fallait louer sa parole, ses promesses. அவர் நமக்காக கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காகவும் வாக்குத்தத்தங்களுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். Et qu'il fallait louer ce qu'il a fait dans notre vie. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் நம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Et aujourd'hui, on va continuer sur ce même thème. இன்றைக்கும் இதை குறித்து தான் நாம் பேச போகிறோம். À savoir quelles sont les bénédictions qu'il y a quand on loue le Seigneur. விசேஷமாக துதிக்கிறதினால் வரும் எழுப்புதலினுடைய விளைவுகளை நாம் பார்க்க போகிறோம். துதிக்கிறதினால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Parce que quand on reçoit le réveil des louanges, il y a quelque chose qui se passe. காரணம் எழுப்புதல் நம்மத்தில் வரும் பொழுது ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. On est rempli du Saint-Esprit. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறோம். Et il y a des miracles qui arrivent. அதனால நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது. Amen. ஆமென். Prenons Jean chapitre 4. யோவான் 4ஆம் அதிகாரம் versets 23 à 24. 23 24 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். Amen. ஆமென். Dieu il cherche les gens qui louent en esprit et en vérité. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை துதிக்கிறவர்களை அவர் தேடுகிறார். Pas seulement dans les temps de prière, ஜெப நேரத்தில் மாத்திரமல்ல, ni dans le rassemblement de l'église, சபை கூடி வரும்பொழுது மாத்திரமல்ல, mais toute nos vies on doit louer le Seigneur. எல்லா சூழ்நிலைகளிலும் நம் தேவனை துதிக்க வேண்டும். On doit savoir louer le Seigneur en toute situation. எல்லா சூழ்நிலைகளிலும் நம் தேவனை துதிக்க வேண்டும். On doit louer le Seigneur en sachant qu'il est dans la vérité.
நம் சத்தியத்திலே வாழ்ந்து அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து அவரை துதிக்க வேண்டும். Et on doit montrer notre crainte à Dieu, car ça aussi c'est une louange. அது மாத்திரமில்லாமல் நம் கர்த்தருக்கு பயப்படுகிறதை நாம் காண்பிக்க வேண்டும். காரணம் அது தான் தேவனுக்கு துதிக்கிற துதியாயிருக்கிறது. Nous allons voir quelques personnes dans la Bible qui ont loué et qui ont reçu des miracles dans leur vie. நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து சில நபர்களை நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் துதித்ததினால் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். Premièrement, nous allons parler de David. முதலாவதாக நாம் தாவீதை குறித்து தியானிக்க போகிறோம். Comme tout le monde le sait, David, c'est celui qui loue le plus à Dieu et on le voit dans tous ses psaumes. நாம் எல்லாரும் அறிந்தது போல தாவீது தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அது அவர் எழுதின எல்லா சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். David est un modèle pour toutes les louanges qu'on peut faire. தாவீது ஒரு முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறார். C'est pour ça qu'il est important de lire les psaumes. அதனால் தான் சங்கீதத்தை வாசிப்பது மிகவும் முக்கியம். C'est comme ça qu'on arrive à avoir des louanges. இப்படித்தான் நமக்கு துதிகள் நம்முடைய வாயிலே வருகிறது. Dans Psaume chapitre 22 verset 4, il est dit, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். Amen. Amen. Quand on loue le Seigneur avec un cœur vrai, alors la présence de Dieu descend au milieu de nous. உண்மையுள்ள இருதயத்தோடு நம் தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இறங்கி வருகிறது. Dieu, il est attiré par nos louanges et il manifeste sa présence. நம் துதிக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியிலே இறங்கி வந்து தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். C'est la louange qui permet de faire rentrer la présence de Dieu. நாம் துதிக்கிறதினால் தான் தேவனுடைய பிரசன்னத்திலே எங்களால் நுழைய முடியும். C'est la louange qui permet de faire remplir notre maison de sa présence. நம்முடைய வீட்டை தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவதனுடைய திறவுகோல் என்னவென்று சொன்னால் தேவனுக்கு துதிக்கிற துதிதான். C'est pour ça qu'il faut pas louer machinalement. அதற்காகத்தான் பழகதோஷமாக நம் தேவனை துதிக்க கூடாது. Il faut louer en esprit et en vérité. நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை துதிக்க வேண்டும். On doit le louer avec un vrai cœur. உண்மையுள்ள இதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும். C'est comme ça que la présence de Dieu se manifeste devant nous. அப்படித்தான் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்கிறது. On doit savoir louer quand on est seul. நம் தனியாக இருக்கும் பொழுது தேவனை துதிக்க அறிய வேண்டும். Quand on est en famille. நம் குடும்பமாக இருக்கும் பொழுது தேவனை துதிக்க அறிய வேண்டும். Quand on est dans l'église. சபை கூடி வரும் பொழுது நம் தேவனை துதிக்க அறிய வேண்டும். Et même quand on est dans les problèmes. பிரச்சனைகளின் மத்தியிலும் நம் தேவனை துதிக்க அறிய வேண்டும். C'est dans les moments de tension et de difficulté que les gens facilement abandonnent le Seigneur. காரணம் பிரச்சனைகளின் மத்தியிலே தான் நிறைய பேர் தேவனை மறந்து விடுவார்கள். Mais quand on loue le Seigneur, on ramène sa présence et des miracles se manifestent dans notre vie. ஆனால் அந்த தேவனை துதிக்கும் பொழுது அப்பொழுது தான் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம மத்தியிலே கொண்டு வருகிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. Revenons dans Psaume 22 verset 4. சங்கீதம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை மறுபடியுமாய் வாசிப்போம். சங்கீதம் 22:4. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். Quand on loue le Seigneur, நம் தேவனை துதிக்கும் பொழுது on invite le Seigneur dans notre vie. தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே வரவேற்கிறோம். Et quand on parle de la présence de Dieu, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நாம் பேசும் பொழுது on parle de Dieu même qui est au milieu de nous. நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனை குறித்து தான் நாம் பேசுகிறோம். Ce qu'on ressent, c'est Dieu lui-même. நாம் உணர்கிறது, நாம் துதிக்கும் பொழுது நாம் உணர்கிறது தேவன்தான். Quand on loue, le Seigneur est au milieu de nous. நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். On invite le Seigneur par notre vie de louange. நம்முடைய துதியின் வாழ்க்கையின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வரவேற்கிறோம். Amen. ஆமென். Nous sommes tous sauvés. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Le Saint-Esprit habite en nous. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். Nous sommes le temple de Dieu. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். Mais la présence qui est manifestée est différente de la présence qu'on a tout le temps. ஆனால் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்கிறது வேற, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னம் என்பதும் வேற. Quand on loue le Seigneur, நாம் தேவனை துதிக்கும் பொழுது on sait qu'on rentre dans la présence de Dieu. நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நுழைகிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். La présence de Dieu descend et se manifeste dans notre vie. தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இறங்கி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. Et Dieu, il marche devant nous. அதனால தேவன் நமக்கு முன்பாக நடக்கிறார். Il nous guide. நம்மை வழி நடத்துகிறார். Il nous conseille. நமக்கு ஆலோசனை தருகிறார். Et il nous bénit. நம்மை ஆசீர்வதிக்கிறார். Amen. ஆமென். Dans 1 Samuel chapitre 21 verset 10 à 15. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறது.
அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆக்கீசிடத்தில் போனான். ஆக்கீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகள் தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆக்கீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனைப் போல் காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விட பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆக்கீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். Ici, David, il est poursuivi par Saül. இங்கே சவுல் தாவீதை பின்தொடர்கிறார். Et David, il cherche un refuge auprès du roi des Philistins qui s'appelle Akish. அதனாலே தாவீது பெலிஸ்தியர் தேசத்தின் ராஜாவாகிய ஆக்கீசினிடத்தில் அடைக்கலத்தை தேடுகிறார். Et quand il est arrivé chez Akish, il s'est retrouvé dans un piège. ஆனால் ஆக்கீசினுடைய வீட்டில் போனதினால அவர் வகையாக மாட்டிக்கொண்டார். Car les soldats d'Akish, ils ont reconnu David comme celui qui a tué Goliath. காரணம் தாவீது தான் கோலியாத்தை கொன்றான் என்பதை ஆக்கீசினுடைய போர் வீரர்கள் ஆக்கீசினத்திலே தாவீதை காட்டிக் கொடுத்தார்கள். Goliath venait de la même ville que Akish, c'est-à-dire Gath. ஆக்கீசும் கோலியாத்தும் ஒரே ஊர்க்காரங்க தான். அவங்க காத் ஊரில் இருந்து வருகிறார்கள். D'un côté, David s'est enfui de Saül. ஒரு பக்கம் தன் சொந்த தேசத்து ராஜாவாகிய சவுலினால துரத்தப்படுகிறான். Mais de l'autre, il s'est retrouvé piégé chez Akish. மறுபக்கம் அவனுக்கு தப்பிக்க அடைக்கலமாக ஓடிப்போன ஆக்கீஸ் ராஜாவிடத்தில் வகையாக மாட்டிக்கொண்டான். David s'est retrouvé dans son propre piège. அவனே போய் அந்த வலையிலே மாட்டிக்கொண்டான். Et pour échapper à tout cela, இதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக on peut voir dans la Bible, dans le psaume 34, que David a loué le Seigneur en tout temps. 34வது சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும் தாவீது தேவனை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இருந்தார் என்பது. Et il a demandé à tous ses compagnons de l'accompagner dans les louanges. அவன் மாத்திரமல்ல, அவரோடு மாட்டிக்கொண்ட அவனுடையவர்களையும் அவர் துதிக்கச் செய்தார். Et dans 1 Samuel chapitre 21, Dieu lui a donné la sagesse. 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் தேவன் தாவீதுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும். Le fait qu'il ait loué l'Éternel, cela lui a fait entrer dans sa présence. தாவீது தேவனை துதித்ததினால அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைந்தார். Et Dieu, il lui a donné la sagesse pour échapper à tout cela. அந்த சத்துருக்களுடைய கையிலிருந்து விடுதலையாக்கும்படிக்காக தேவன் அவருக்கு ஞானத்தை தந்திருந்தார். Et David a été reconnaissant et il a écrit dans Psaume 34 verset 5. அதனால்தான் சங்கீதம் 34 அதிகாரம் 5வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Alléluia. அல்லேலூயா. Quand on loue et qu'on regarde vers le Seigneur, alors il nous fera briller. நம் தேவனை துதிக்கும் பொழுதும் நம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுதும் தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். Que veut dire briller? நம்முடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க செய்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? C'est quand Dieu il donne la sagesse pour échapper aux choses qui nous arrivent. அந்த சூழ்நிலைக்கு தேவையான ஞானத்தை தந்து அங்கிருந்து தப்பிக்க செய்கிறார். அதுதான் அந்த பிரகாசம். Amen. ஆமென். Nous aussi, Dieu, il va faire de même. நமக்கும் தேவன் இப்படியாக செய்வார். Dieu va nous protéger pour ne pas tomber aux mains de nos ennemis. நம் வேடுடைய கண்ணில விழாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். Dieu, il va nous protéger pour que nos pieds ne tombent pas dans le piège du filet de l'oiseleur. நம்முடைய கால்கள் வேடுடைய கண்ணில விழாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். Dieu, il va nous délivrer des chemins tortueux. கோணலான பாதைகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குவார். Mais pour cela, il faut tourner le visage vers le Seigneur malgré toutes les situations. அதற்காக நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்முடைய முகம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். C'est ce que Dieu demande de இதுதான் faire. தேவன் விரும்புகிறார். La louange, c'est une invitation qu'on doit donner au Seigneur. நாம் துதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை அழைக்கிறோம். La louange attire Dieu. நாம் துதிக்கும் பொழுது தேவன் நம்மத்திலே இறங்கி வருகிறார். Ici, quand David il a loué le Seigneur, Dieu a donné la sagesse pour échapper des filets de l'oiseleur. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் தாவீது தேவனை துதிக்கும் பொழுது தேவன் அவருக்கு ஞானத்தை தந்து சத்துருக்களினுடைய கையிலிருந்து அவரை விடுதலையாக்கினார். Amen. Vous voyez pourquoi c'est important de louer? பாத்தீங்களா,
துதி எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று Pourquoi on vous dit tout le temps louer le Seigneur? எப்பொழுதும் நீங்கள் துதிக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறோம்? Parce que cela permet de vous délivrer de tous les pièges que Satan peut mettre devant vous. காரணம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக்க செய்யும். David, il a réussi à s'échapper d'un piège pour se retrouver dans un autre piège. தாவீது ஒரு வலையிலே சிக்கிக்கொண்டு இன்னொரு வலையிலே சிக்கிக்கொண்டார். Mais il n'a pas relâché, il a loué le Seigneur avec tous les gens qui l'ont suivi. ஆனால் aussi. அவர் தேவனை விட்டு விலகல, அவர் இன்னும் தேவனை துதித்தார். Et Dieu a parlé en lui, il lui a donné la sagesse pour délivrer et s'échapper de tous ces pièges. அதனாலே தேவன் அவரோடு கூட பேசி தன்னுடைய பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலையாக்கினார். Amen. ஆமென். C'est comme ça que David, il loue le Seigneur. இப்படித்தான் தாவீது தேவனை துதித்தார். Deuxième personne qui a loué le Seigneur, இரண்டாவதாக நாம் இன்னொரு நபரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Abraham. ஆபிரகாமை குறித்து Dans Romains chapitre 4, versets 18 à 21, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. ரோமர் 4:18-21. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Alléluia. அல்லேலூயா. On connaît tous l'histoire d'Abraham. ஆபிரகாமுடைய சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். Dieu, il a appelé à 75 ans et jusqu'à 99 ans, il n'avait encore aucun enfant. 75வது வயதில் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். 99வது வயதில் வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லை. Mais dans le verset 18, Dieu a dit qu'il va multiplier les étoiles comme dans le ciel. ஆனால் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். Alors que tout lui interdisait d'espérer, avec tout ce qui se passait autour de lui, il a quand même espéré. இதை நம்புவதற்கு அவருடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லாமல் இருந்தது போல இருக்கும். ஆனால் அவர் தேவனை விசுவாசித்தான். Dans le verset 19, il est dit qu'il n'a pas faibli dans la foi. 19வது வசனத்தில் விசுவாசத்தில் ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை என்று நாம் வாசிக்க முடியும். Dans le verset 20, il est écrit qu'il a loué le Seigneur. 20வது வசனத்தில் அவர் தேவனை துதித்தார் என்று நாம் வாசிக்க முடியும். Et dans le 21, que Dieu a réalisé sa promesse. அதனால் தான் 21வது வசனத்தில் தேவன் தன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்க முடியும். Jusqu'à 99 ans, il n'avait pas d'enfant. 99வது வயதில் வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லை. Son corps et celui de sa femme étaient vieux. அவருடைய சரீரமும் தன்னுடைய மனைவியுடைய சரீரமும் செத்து போனது. Il n'avait rien à espérer pour avoir des enfants. பிள்ளை பெறும் என்பது அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. Et malgré cette situation qui était contraire, Abraham n'a pas perdu la foi. அந்த எதிர்மறையான சூழ்நிலை இருந்தும் அவர்கள் தேவனை நம்பினார்கள், விசுவாசத்தை விட்டு விலகல. Il n'a pas murmuré. அவர்கள் முறுமுறுக்கவில்லை. Il n'a pas renié Dieu. அவர் தேவனை விட்டு விலகல. Au contraire, il a espéré en Dieu. மாறாக அவர் தேவன் மேலே விசுவாசத்தை வைத்தான். Abraham savait que Dieu allait réaliser sa promesse. தேவன் தன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தார். Vous savez c'est quoi le secret, vraiment le vrai secret qui fait qu'il ne s'est jamais laissé perturber jusqu'à l'accomplissement de sa promesse? தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சோர்ந்து போகாமல் காத்து கொண்டிருக்கிறதினுடைய உண்மையான ரகசியம் என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Le jour où il a demandé jusqu'à l'accomplissement de son miracle, comment il a pu espérer, comment il a pu garder sa foi et comment il a pu avoir cette conviction? அவர் ஜெபித்த நாள் முதல் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நாள் வரைக்கும் எப்படி அவர் விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் இருந்தார், எப்படி நம்பிக்கையோடு இருந்தார்? C'est par les louanges. அது தேவனுக்கு செய்கிற துதியின் மூலமாகத்தான் இது ஆனது. Parce que lorsqu'on loue le Seigneur, காரணம் நாம் தேவனை துதிக்கும் பொழுது le Seigneur descend lui-même au milieu de nous. தேவன் நம்மத்திலே இறங்கி வருகிறார். Il parle lui-même en nous தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். et il nous fortifie. தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். Lorsque vous louez, c'est comme si vous envoyez une invitation à Dieu. நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவனுக்கு ஒரு அழைப்பை நாங்கள் அனுப்புகிறோம். Il vient et il siège au milieu des louanges de ses enfants. அதனால தான் நாம் சொல்லுகிறோம் தம்முடைய பிள்ளைகளுடைய துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார் என்று. Amen. ஆமென்.
Et on a tendance aussi à se poser des questions, à savoir comment on peut louer alors qu'on n'a aucune condition pour pouvoir louer. நம்முடைய வாழ்க்கையில துதிப்பதற்கு எதுவும் இல்லை என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிப்போம். Et Abraham, il a loué en disant qui était Dieu. ஆனால் ஆபிரகாம் எப்படி துதித்தார் என்று சொன்னால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லிதான் தேவனை துதித்தார். En disant son nom. தேவனுடைய நாமங்களை சொல்லி அவர் துதித்தார். En annonçant ses œuvres puissantes. தேவனுடைய வல்லமையான செயல்களை சொல்லி அவர் துதித்தார். En annonçant sa parole et ses promesses. தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் சொல்லி அவர் துதித்தார். En disant ce que Dieu a fait dans sa vie. தேவன் தனக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தினார். C'est comme ça qu'il a loué le Seigneur. இப்படித்தான் அவர் தேவனை துதித்தார். Il sait que ce n'est ni par lui et ni par sa femme que tout cela peut arriver, mais seulement par Dieu. இவராலேயோ அல்லது தன்னுடைய மனைவியாலேயோ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற முடியாது என்று அவர் அறிந்திருந்தார். ஆனால் தேவனால் முடியும் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Car il sait que à partir de rien, Dieu il a pu créer le ciel et la terre. காரணம் ஒன்றுமில்லாததிலிருந்து தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று அவர் அறிந்து வைத்திருந்தார். Il a le pouvoir de ressusciter même les morts, il le savait. அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கவும் முடியும் என்று ஆபிரகாம் அறிந்து வைத்திருந்தார். Et c'est en sachant tout cela qu'il a loué Dieu. இதை அறிந்து கொண்டுதான் அவர் தேவனை துதித்தார். Il est dit qu'Abraham était un homme riche. ஆபிரகாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தார் என்று நாம் வாசிக்க முடியும். Qui avait un grand troupeau. அவருக்கு ஒரு பெரிய மந்தை இருந்தது. Qu'il avait des milliers de serviteurs. அவருக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். Il possédait beaucoup de richesses. அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது. Mais il n'avait pas encore d'enfants. ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை. Mais on voit que jusqu'ici, il a pourvu à tous ses besoins tant que l'enfant n'était pas encore arrivé. ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தும் தேவன் தன்னுடைய மற்ற எல்லா தேவைகளையும் சந்தித்தார் என்று நாம் பார்க்க முடியும். Et il a loué comme cela sans cesse jusqu'à l'accomplissement de ses promesses. அதற்காகத்தான் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் அவர் தேவனை துதித்தார். C'est comme ça que Abraham a donné sa vie pour Dieu. இப்படித்தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். Il a loué pour tout ce que Dieu lui avait donné. தேவன் தனக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவர் நன்றி செலுத்தினார். Pour sa femme, அவருடைய மனைவிக்காக நன்றி செலுத்தினார். அவருடைய வேலைக்காரர்களுக்காக நன்றி செலுத்தினார். pour ses richesses. அவருடைய ஐஸ்வர்யத்திற்காக அவர் நன்றி செலுத்தினார். Il s'est ainsi fortifié lui-même pour avoir la foi en Dieu. இப்படித்தான் தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தில் அவர் பலப்படுத்தினார். Les louanges sont faites pour que nous puissions fixer nos yeux vers le Seigneur. ஏன் நாம் துதிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்ப்பதுதான் நாம் தேவனை துதிக்கிறோம். On fixe vers le Seigneur et non sur nos problèmes. நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை பார்க்காமல் தேவனையே நோக்கி பார்க்க செய்யும். Quand on dit Père, tu es grand, tu es tout puissant, tu fais des miracles. பிதாவே நீர் பெரியவர், நீர் மகத்துவமுள்ளவர், நீர் அற்புதம் செய்கிறவர் என்று நாம் சொல்லும் பொழுது il faut savoir que Dieu n'a pas besoin de compliments. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு தேவையில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Mais nous, on a besoin d'éduquer notre esprit. மாறாக இது நம்முடைய ஆவிக்கு தான் தேவை. நம்முடைய ஆவிக்கு நாம் படிப்பிக்கிறோம். C'est comme cela qu'on sait que qui est réellement Dieu. அப்படிதான் தேவன் உண்மையாகவே எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். C'est comme cela on sait qu'il peut faire des miracles. அதற்காக தான் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். C'est comme cela qu'on ne doute pas. இப்படித்தான் நாம் சந்தேகப்படாமல் et qu'on se fortifie dans la foi. தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்திலே நாம் பலப்படுகிறோம். Ses yeux voyaient des choses qui ne pouvaient pas être possibles. ஆபிரகாமுடைய கண்கள் அடைய முடியாத காரியங்களை நோக்கி பார்த்திருந்தது. Mais son esprit a espéré et il a cru en l'Éternel. ஆனால் அவருடைய ஆவி தேவன் மேலே விசுவாசத்தை வைத்தது, தேவன் மேலே நம்பிக்கை வைத்தது. Aujourd'hui nous aussi on attend un besoin, un miracle. இன்றைக்கும் நாம் ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறோம். On a prié. அதற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். Le temps passe. நாட்கள் ஓடினது. On se fatigue moralement. அதனால நம்முடைய மனதிலே சோர்ந்து போய்விட்டோம். Mais quand on loue le Seigneur, ஆனால் நாம் தேவனை துதிக்கும் பொழுது on ne regarde plus nos problèmes. நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்க மாட்டோம். On voit combien Dieu il est grand. மாறாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் பார்க்கிறோம். On regarde pas nos problèmes immenses, mais Dieu qui est immense. நம்முடைய பிரச்சனைகளை பார்க்காமல் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நாம் பார்க்கிறோம். Et c'est comme ça que notre foi est construite. அப்படிதான் நம்முடைய விசுவாசம் கட்டப்படுகிறது. Et c'est comme ça qu'Abraham a eu sa foi. இப்படிதான் ஆபிரகாம் விசுவாசித்தான். Et cette foi qu'il a eue a permis à Dieu de manifester des miracles dans sa vie. அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிதான அற்புதத்தை செய்தார். Parce que la parole de Dieu dit dans Hébreux 11 verset 6. காரணம் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Amen. ஆமென். Dieu il nous demande de le louer. நம் தேவனை துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Ce n'est pas parce que Dieu a besoin de nos louanges, தேவனுக்கு நம்முடைய துதி அவசியமாய் இருக்கிறதுனால அல்ல, mais c'est pour notre foi. மாறாக இதை நம்முடைய விசுவாசத்திற்காக செய்கிறோம், நம்முடைய விசுவாசம் கட்டுவதற்காக. Dans le moment où ce qu'on demande à Dieu jusqu'à l'accomplissement du miracle, நாம் ஜெபிக்கிற நாள் முதல் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நாள் வரைக்கும் ce sont les louanges qui font traverser toutes les épreuves, அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்காக துதிதான் நமக்கு பலத்தை தருகிறது. que de faire traverser les épreuves pour ne pas tomber ni se fatiguer, நாம் விழாதபடிக்கும் கலைந்து போகாதபடிக்கும் துதிதான் நமக்கு பலத்தை தருகிறது. qui permet de ne point abandonner ni murmurer. நாம் முறுமுறுக்காமல் இருப்பதற்கும் தேவனை விட்டு விலகாமல் இருப்பதற்கும் துதிதான் நம்மை பாதுகாக்கிறது. Tout ça, ça se passe par les louanges. இதையெல்லாம் நாம் துதிக்கும் பொழுதுதான் நடக்கும். Les louanges ne doivent pas être des récitations. துதி என்பது நம் மனப்பாடமாய் சொல்கிற காரியமாய் இருக்கக்கூடாது. Quand on doit louer ce que Dieu est. நாம் துதிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் துதிக்க வேண்டும். Et aujourd'hui, je crois que l'Éternel va faire des miracles pour chacun de nous. இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Pour cela, il faut continuer à louer. அதற்காக நாம் இடைவிடாமல் தேவனை துதிக்க வேண்டும். Malgré les retards et les empêchements. தாமதமானாலும் தடைகள் வந்தாலும். Mais parce que aujourd'hui même Dieu accomplit déjà des miracles dans notre vie. காரணம் இப்பொழுதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். C'est pour ça qu'il faut louer sans cesse. அதற்காகத்தான் இடைவிடாமல் தேவனை துதிக்க வேண்டும். C'est ce que Abraham a fait. இதுதான் ஆபிரகாம் செய்தார். C'est comme ça il a loué sans faiblir. இப்படித்தான் சோர்ந்து போகாமல் அவர் தேவனை துதித்தார். C'est comme ça il a loué avec foi. இப்படித்தான் விசுவாசத்தோடு தேவனை துதித்தார். Et Dieu lui a donné son miracle. அதற்காகத்தான் தேவன் அவருக்கு அற்புதத்தை செய்தார். Amen. ஆமென். Premièrement, on a vu comment David a loué et quand il a loué, Dieu l'a délivré des mains des méchants. முதலாவதாக தாவீது துதித்ததினாலே சத்துருக்களிலிருந்து தேவன் அவரை விடுதலையாக்கினார் என்று நாம் பார்த்தோம். Deuxièmement, on a vu que Abraham, il a loué et qu'il a reçu son miracle. இரண்டாவதாக ஆபிரகாம் துதித்ததினாலே தன்னுடைய அற்புதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் தியானித்தோம். Troisièmement, nous allons parler de l'apôtre Paul et Silas. மூன்றாவதாக அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் குறித்து நாம் தியானிப்போம். Actes chapitre 16 versets 25 à 26. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் சொல்லுகிறது. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. Amen. ஆமென். Ils étaient en train de faire le ministère de Dieu. அவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்திருந்தார்கள். Et ils ont été arrêtés et emprisonnés. அதனால் தான் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டார்கள். Ils avaient plein de raisons pour murmurer, அதற்காக முறுமுறுப்பதற்கும் pour abandonner Dieu. தேவனை கைவிடுவதற்கும் பல காரணங்கள் இருந்தது. Mais ils n'ont pas fait cela. ஆனால் அவர்கள் இதை செய்யவில்லை. Au contraire, ils ont fait ce qu'ils font tous les jours. மாறாக இவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஒரு காரியத்தை இந்த நேரத்திலும் செய்தார்கள். Ils ont fait ce qu'ils font tous les jours, c'est-à-dire louer. அவர்கள் தேவனை துதித்தார்கள். Amen. ஆமென். Parce que il est marqué dans la parole, dans le psaume 118, verset 24. காரணம் சங்கீதம் 118வது அதிகாரம் 24வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். Amen. ஆமென். C'est ça la vie de louange. இதுதான் துதியின் வாழ்க்கை. On ne doit pas attendre d'avoir des problèmes pour louer. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் தேவனை துதிப்பேன் என்று சொல்லக்கூடாது. On ne doit pas attendre d'aller à l'église pour louer. சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தேவனை துதிப்பேன் என்று சொல்லக்கூடாது. Les louanges deviennent notre vie. துதி நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். Vous savez, Paul et Silas, ils n'ont pas loué pour être délivrés. பவுலும் சீலாவும் விடுதலையாக்கும்படிக்காக அவர்கள் துதிக்கவில்லை. Ils ont loué car c'est leur habitude quotidienne. அவர்கள் துதித்தார்கள், காரணம் ஒவ்வொரு நாளும் இதை செய்து கொண்டு வந்திருந்தார்கள். C'est leur habitude de louer tous les jours. இது அவர்களுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. Et nous aussi, on doit louer chaque jour. நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க வேண்டும். Parce que Dieu il nous donne sa grâce de nous lever chaque jour. காரணம் காலையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய புதிய கிருபையை தருகிறார். Et chaque jour ce n'est pas pareil. அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி கிடையாது. Il y a des jours on pourrait être dans une bonne ou une mauvaise posture. சில நாளிலே நாம் மோசமான ஒரு நிலையிலே இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். On pourrait être dans une prison ou pas. நாம் சிறைச்சாலையிலே இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். Quel que soit le jour où nous passons, cette journée doit être une journée de joie et d'allégresse dans nos louanges.
change. ஆனால் ஒவ்வொரு புதிய நாளும் தேவனை துதிப்பதற்கான காரணமாக மாறிவிட வேண்டும். Amen. ஆமென். Parce que Paul et Silas, sans les enfants de Dieu, ils se sont placés dans l'appel que Dieu leur a mis. பவுலும் சீலாவும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஸ்தானத்தில் அவர்கள் அதில் நிலை நின்றார்கள். Dieu leur a dit de le glorifier. நம் தேவனை துதிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். Ils savent qui ils sont en Christ. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். Ils n'ont pas besoin de quelqu'un pour leur dire louez le Seigneur. துதியுங்கள் என்று மற்றவர்கள் சொல்வதற்கு அவர்கள் காத்து நிற்கவில்லை. Ce sont des chrétiens. அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள். Ils savent leur place dans le Seigneur. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறார்கள், எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து Ils வைத்திருந்தார்கள். sont en train de le louer tous les jours. அதனால் தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்தார்கள். Parce qu'ils savent que c'est ça l'appel que Dieu leur a donné. காரணம் இதுதான் நம்முடைய அழைப்பு. Et Paul et Silas, ils ne regardent pas où ils sont pour louer. பவுலும் சீலாவும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை. Là, ils ont loué alors qu'ils étaient même en prison. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தார்கள், மாறாக அவர்கள் தேவனை துதித்தார்கள். Ils pourraient être dans un château ou dans leur maison, ils loueraient quand même. அவர்கள் ஒரு அரண்மனையில் இருந்தாலும் அவர்கள் தேவனை துதித்திருப்பார்கள். Ils pourraient être en guerre, ils loueraient quand même. யுத்தத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவனை துதித்திருப்பார்கள். Paul et Silas ne regardent pas où ils sont quand ils veulent louer le பவுலும் Seigneur. சீலாவும் தேவனை துதிப்பதற்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று அவர்கள் பார்க்கவில்லை. Parce qu'ils savent l'autorité que Dieu leur a donnée quand on loue le Seigneur. காரணம் நாம் துதிக்கும் பொழுது நமக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். Ils sont en train donc de louer, de chanter, de glorifier l'Éternel. அவர்கள் தேவனை துதித்தார்கள், பாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். Et quand ils ont loué, la présence de Dieu est descendue au milieu d'eux. அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கையில் தேவனுடைய பிரசன்னம் அந்த சிறைச்சாலையில் இறங்கி வந்தது. Dieu est venu au milieu de eux தேவன் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்தார். et il les a délivrés de la prison. சிறைச்சாலையில் இருந்து அவர் விடுதலையாக்கினார். Et Dieu, il va faire pareil pour vous lorsque vous louez les Seigneurs. நாம் துதிக்கும் பொழுதும் தேவன் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில செய்வார். Parce que des fois, on peut se retrouver dans des liens de péché. காரணம் சில தடவை பாவ கட்டுகளிலே நாம் இருக்கலாம், Ou dans une prison de tradition. அல்லது பாரம்பரிய கட்டுகளிலே இருக்கலாம். Mais il faut savoir que quand on loue le Seigneur, Dieu, il va nous délivrer. ஆனால் நம் தேவனை துதிக்கும் பொழுது இந்த கட்டுகளில் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குவார். Paul et Silas ont donc loué en prison. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்தார்கள். Tout le monde entendait les louanges et les chants qu'ils faisaient. சிறைச்சாலையிலே இருந்த எல்லாரும் இதை கேட்டார்கள். Ils ont vu la délivrance qu'ils ont reçue. அவர்கள் பவுலும் தேவன் எப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை செய்தார் என்று சிறைச்சாலையிலே இருந்த எல்லாரையும் கண்டார்கள். Et ce jour-là, le geôlier et sa famille ont accepté Jésus-Christ comme leur sauveur. அதனால் இந்த நாளிலே தான் சிறைச்சாலை அதிகாரியும் அவருடைய குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். Peu importe les situations où vous êtes, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, vous devez garder votre autorité en louant le Seigneur. கிறிஸ்துவுக்குள் நமக்கு எந்த அதிகாரத்தை இருக்கிறது என்று இதிலே நாம் நிலை நிற்க வேண்டும். நம் தேவனை துதிப்பதின் மூலமாக அந்த அதிகாரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Ils ont loué le Seigneur தேவனை துதித்தார்கள். et ils ont eu un changement radical dans leur vie. அதனால தேவன் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். Il a changé le mal en bien. தீமையை நன்மையாக மாற்றினார். Amen. Parce Amen. que dans Romains chapitre 8, verset 28, il est dit, காரணம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். Amen. ஆமென். Ceux qui aiment le Seigneur, tout va concourir à leur bien. தேவனை அன்பு செய்கிறவர்களுக்கு சகலமும் தங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். Et c'est leur amour en Dieu qui a fait que Paul et Silas ont pu gagner des âmes. பவுலும் சீலாவும் தேவனை அன்பு செய்ததினால்தான் அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். Ils étaient dans une situation impossible pour gagner des âmes. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு இல்லை. Pourtant leur but c'était de gagner des âmes. ஆனால் அவர்களுடைய நோக்கமே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதுதான். Et dans la prison, Dieu les a utilisés pour gagner la vie du geôlier et de sa famille. அதனால்தான் சிறைச்சாலையிலே தேவன் பவுலும் சீலாவும் பயன்படுத்தி அந்த சிறைச்சாலை அதிகாரியும் அவருடைய குடும்பத்தாரையும் ரட்சிக்கப்பட செய்தார். S'ils n'avaient pas loué dans la prison, அவர்கள் சிறைச்சாலையிலே தேவனை துதிக்கவில்லை என்று சொன்னால் cette famille n'aurait pas pu être sauvée. இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது.
nous aussi, on doit prendre cette décision. நாமும் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். On doit se fortifier dans la position que Dieu nous a donnée. தேவன் நம் எந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார் என்று அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். En tant que chrétien, enfant de Dieu, நம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியினாலே, நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே on doit louer le Seigneur. நாம் தேவனை துதிக்க வேண்டும். Et Dieu, il va nous délivrer de toutes les situations. அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் விடுதலையாக்குவார். Amen. Amen. Toute situation est possible d'être résolue quand on loue le Seigneur. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் துதியினாலே இதை மேற்கொள்ள முடியும். Amen. Amen. Donc David, quand il a loué, Dieu lui a donné la sagesse pour être délivré des mains des ennemis. நாம் பார்த்தோம், தாவீது துதிக்கும் பொழுது தேவன் அவருக்கு ஞானத்தை தந்து சத்துருக்களுடைய கையில் இருந்து அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். Abraham, dans son espérance, n'a jamais relâché de louer le Seigneur et il a reçu son miracle. ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே அவர் தேவனை துதித்தார், அதனால் அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். Paul et Silas, ils ont loué quotidiennement, même dans un lieu insolite, et ils ont été délivrés. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்தும் அவர்கள் தேவனை துதித்தார்கள், அதனால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். Vous voyez la puissance qu'il y a dans les louanges. துதியிலே இருக்கிற வல்லமை நீங்கள் காண்பீர்களா, பார்க்கிறீர்களா? Est-ce que vous voyez quelle est l'importance quand on dit de louer le Seigneur? நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம்? Combien de fois on vous dit d'élever votre voix? வாய்களை திறந்து தேவனை துதிக்க வேண்டும் என்று ஏன் நாம் சொல்லுகிறோம்? Parce qu'à ce moment-là, Dieu est en train d'agir pour nous. காரணம் அந்த நேரத்திலே தான் தேவன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Vous n'avez plus besoin de pleurer. நீங்கள் அழுது கொண்டிருக்க அவசியம் கிடையாது. Vous n'avez plus besoin de regarder vers ces problèmes. உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்த அவசியம் கிடையாது. Dieu, il est à l'œuvre dans votre vie. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Et assurément, il peut vous faire toutes choses. நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Parce que Dieu est le Dieu du possibilité. காரணம் நம்முடைய தேவன் கூடாத காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Amen. ஆமென். Quatrième personne qui a loué le Seigneur, c'est Josaphat. நான்காவதாக நம் யோசபாத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அவரும் தேவனை துதித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். Prenons 2 Chroniques chapitre 20 et nous voyons que dans ce passage, dans 2 Chroniques chapitre 20, 3 pays sont venus pour se combattre contre le roi Josaphat. 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். Le roi Josaphat a eu peur quand il a vu ces 3 armées contre lui. யோசபாத் ராஜா இதை பார்க்கும் பொழுது பயப்பட்டான். Et il a tourné son cœur vers l'Éternel. அதனாலே தன்னுடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்பினார். Et il a commencé à jeûner. உபவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபம் பண்ண தொடங்கினார். Et pendant qu'il a jeûné, அவர் உபவாசித்துக் கொண்டிருக்கையில் Dieu lui a parlé. தேவன் அவரோடு கூட பேசினார். Il lui a donné une prophétie. அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். Et il lui a donné une arme très puissante pour combattre les ennemis. அது மாத்திரமில்லாமல் அவருக்கு ஒரு வல்லமையான ஆயுதத்தை தந்திருக்கிறார். C'est-à-dire les louanges. துதியை அவர் தந்திருக்கிறார். Prenons 2 Chroniques chapitre 20 versets 21 à 22. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 21 22 வசனங்களை நாம் வாசிப்போம். 2 நாளாகமும் 20 21 22. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்து அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். Le roi, il a fait une chose qu'aucune armée au monde a faite. உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாக்களும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த யோசபாத் ராஜா செய்திருக்கிறார். Il a envoyé des gens devant son armée pour chanter, louer et rendre gloire à Dieu. தன்னுடைய போர் வீரர்களுக்கு முன்பதாக தேவனை துதிப்பதற்கும் மகிமை செலுத்தும்படிக்காகவும் பாடுவதற்காகவும் பாடகரை நிறுத்தினான். Ils étaient tous devant l'armée de Juda. அந்த பாடகர் இந்த போர் வீரர்களுக்கு முன்பதாகத்தான் இருந்தார்கள். Et tout ce qu'ils faisaient, c'est louer, chanter, rendre gloire à Dieu. அவர்கள் துதிக்கவும் பாடவும் தேவனை மகிமைப்படுத்தவும் மாத்திரம் செய்தார்கள். Et qu'est-ce qui s'est passé? அதனால என்ன நடந்தது? Les ennemis se sont battus entre eux. சத்துருக்கள் தங்களுக்குள்ளே யுத்தம் பண்ணி et ils ont été battus. தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். Amen. ஆமென். Car Dieu a agi au milieu de leurs louanges. காரணம் தேவன் தங்களுடைய துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்தார். Il a mis la confusion à leurs ennemis.
சத்துருக்களிலே அவர் குழப்பத்தை உண்டாக்கினார். Amen. ஆமென். Il faut savoir qu'il existe deux types de combats. ரெண்டு விதமான யுத்தம் இருக்கிறது என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். Le combat charnel, மாம்சிகமான யுத்தம், le combat spirituel. இரண்டாவதாக ஆவிக்குரிய யுத்தம். C'est quoi le combat charnel? மாம்சிகமான யுத்தம் என்று சொன்னால் என்ன? C'est quand quelqu'un vous fait du mal et que vous ripostez en faisant la même chose. ஒருவன் எனக்கு விரோதமாக தவறு செய்யும் பொழுது நானும் பழி வாங்குவதற்காக அவருக்கு விரோதமாக நான் தவறான காரியங்களை செய்கிறேன். இதுதான் மாம்சிகமான யுத்தம். Amen. ஆமென். Le combat spirituel, c'est quand on utilise l'arme que Dieu nous donne, c'est-à-dire les louanges. ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் என்னவென்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலையிலே ஒரு ஆவிக்குரிய ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுதுதான் இது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய யுத்தம் துதி. Amen. ஆமென். Quand il y a une guerre, un combat qui arrive dans votre vie, நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் நடக்கும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, il n'y a pas besoin de combattre par notre chair. மாம்சிகமாக நாம் யுத்தம் செய்ய அவசியம் இல்லை. Parce que Dieu, il nous a donné une arme spirituelle. காரணம் தேவன் நமக்காக ஒரு ஆவிக்குரிய ஆயுதத்தை தந்திருக்கிறார். Tous les enfants en Dieu le savent. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். Cette arme spirituelle est la louange. அந்த ஆவிக்குரிய ஆயுதம் தேவனுக்கு துதிக்கிற துதி. Parce qu'il siège au milieu des louanges. காரணம் நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறார். Et qu'il agit pour eux au milieu des ennemis. தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் செயல்படுகிறார். C'est pour ça qu'il faut le louer de toute sa force, de tout son cœur et de toute sa pensée. அதற்காகத்தான் தேவனை முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு நம் தேவனை துதிக்க வேண்டும். Ici, les chefs des chantres, ils ont chanté « Louez l'Éternel, car sa miséricorde dure à toujours ». இந்த பாடகர் என்ன பாடுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று. C'est ça qu'ils ont dit et Dieu a agi au milieu des ennemis. இதைத்தான் பாடினார்கள். அதற்கு விளைவாக தேவன் அவர்களுக்கு செயல்பட்டார். Combien d'entre nous connaissons ce passage? இந்த வசனம் யாரெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? C'est pas la première fois que vous avez sûrement entendu ce passage. யோசபாத் துதியினாலே சத்துருக்களை மேற்கொண்டார் என்று நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீர்கள். Josaphat, il a donc utilisé les louanges en face des adversaires, mais la question qui est maintenant posée à vous, c'est quand vous avez des obstacles, est-ce que vous louez le Seigneur? ஆனால் கேள்வி என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் வரும்பொழுது நீங்கள் துதியை பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. Est-ce que vous utilisez l'arme charnelle ou l'arme spirituelle? நீங்கள் மாம்சிகமான ஆயுதத்தை பயன்படுத்துகிறீர்களா இல்ல ஆவிக்குரிய ஆயுதத்தை பயன்படுத்துகிறீர்களா? Est-ce que vous utilisez ce que Dieu vous a donné ou vous voulez faire ce que vous-même vous pensez faire? நீங்கள் தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிறதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா இல்ல மாம்சிகமான காரியங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? Mais ici, dans ce passage, Dieu veut vraiment que nous appliquions ça dans notre vie. ஆனால் இங்க நாங்கள் வாசிக்கிறோம், துதியை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று தேவன் மிகவும் விரும்புகிறார். Combien de personnes n'ont pas de problème dans sa vie? எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது. Et Dieu, il dit, utilisez les louanges et j'agirai au milieu de vous. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், துதியை பயன்படுத்துங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நான் செயல்படுவேன் என்று. Amen. ஆமென். Vous savez, vous connaissez tous Josué. எல்லாருக்கும் யோசுவாவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். De même, lui aussi, il a fait pareil. அவரும் இப்படியாக செய்தார். Il a loué, chanté l'Éternel. அவர் தேவனை துதித்தார், பாடினார். Et les murailles de Jéricho s'est écroulées. அதற்கு விளைவாக எரிகோ மதில் விழுந்தது. Beaucoup de personnes ont utilisé les louanges en face de l'adversité. நிறைய பேர் துதிகளை பயன்படுத்தி சத்துருக்களை மேற்கொண்டார்கள். Cela est écrit dans la Bible. அது வேதத்துல வாசிக்க முடியும். Cela est vécu par beaucoup de monde dans le monde. உலகத்துல நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறார்கள். Je parle des chrétiens. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். Et c'est comme ça qu'ils ont été délivrés de tous leurs problèmes. அப்படிதான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். Amen. ஆமென். David, quand il a loué, Dieu l'a donné la sagesse pour être délivré des mains des ennemis. தாவீது தேவனை துதிக்கும் பொழுது சத்துருக்களிலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார். Abraham, il a loué sans cesse jusqu'à l'accomplissement de son miracle. ஆபிரகாம் துதித்துக் கொண்டே இருந்தார். அதனால தேவன் அவருக்காக ஒரு அற்புதத்தை செய்தார். Paul et Silas, ils ont loué et Dieu est venu les délivrer de la prison. பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அதனால தேவன் சிறைச்சாலையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். Josaphat et son peuple, le peuple de Dieu, a loué l'Éternel et Dieu a fait battre les ennemis. யோசபாத்தும் ஜனங்களும் தேவனை துதித்தார்கள். அதனால சத்துருக்கள் தங்களுக்குள்ளே விட்டுண்டு மடிந்து போனார்கள். C'est ça qui se passe quand un réveil de louange descend sur nous.
துதிக்கிறதினால் வரும் எழுப்புதல் வரும் பொழுது இது தான் நடக்கும். Quand ce réveil descend sur une personne, une famille ou une église, அந்த எழுப்புதல் ஒரு நபர் மேலே, ஒரு குடும்பத்தின் மேலே, ஒரு சபை மேலே இறங்கி வரும் பொழுது ce réveil va enflammer le cœur de tous pour louer le Seigneur. அந்த எழுப்புதல் நம்முடைய இருதயத்தை அனலாக்கி நம்மை துதிக்க செய்யும். Le réveil va nous faire louer le Seigneur. அந்த எழுப்புதல் நம்மை துதிக்க செய்கிறது. Il ne faut pas louer juste dans la prière. நாம் நம்முடைய ஜெப நேரத்தில் மாத்திரம் நம் தேவனை துதிக்க கூடாது. Il faut le louer en toute situation. மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் நம் தேவனை துதிக்க வேண்டும். C'est comme ça qu'on utilise le réveil de louange dans notre vie. இப்படித்தான் துதிக்கிறதின் மூலமாக வருகிற எழுப்புதலை நாம் பயன்படுத்துகிறோம். C'est comme ça qu'on loue l'Éternel. இப்படித்தான் நம் தேவனை துதிக்கிறோம். Amen. ஆமென். Quand on loue l'Éternel, நம் தேவனை துதிக்கும் பொழுது l'Éternel fait des miracles et des prodiges dans notre vie. தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். Il faut louer sans cesse l'Éternel. இடைவிடாமல் நம் தேவனை துதிக்க வேண்டும். Parce que le feu de réveil qui est versé en nous காரணம் எழுப்புதலுடைய அக்கினி நம்ம மத்தியில் இறங்கி வரும் பொழுது nous multiplie நம்மை பெருகச் செய்கிறது. et nous ramène des miracles dans tous les domaines de notre vie. நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலும் அற்புதங்களை கொண்டு வருகிறது. On ne loue pas pour louer, நாம் பழக தோஷமாக தேவனை துதிக்க கூடாது. ni par tradition, பழக தோஷமாக நம் தேவனை ni துதிக்க pour கூடாது. l'Église, சபைக்காக நம் தேவனை துதிக்க கூடாது. mais on le loue parce que cela fait partie de notre vie. நம்முடைய வாழ்க்கையினுடைய அவயமாக இருக்கிறதினால் தான் நம் தேவனை துதிக்கிறோம். On loue parce qu'on doit louer pour toute situation. எல்லா சூழ்நிலைகளையும் நம் தேவனை துதிக்க வேண்டும். Amen. ஆமென். Les gens que nous avons cités ont loué et ils ont reçu tous un miracle. நாங்கள் பார்த்த இந்த நபர்கள் எல்லாம் தேவனை துதித்ததினால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். Maintenant, nous aussi, il est temps de recevoir ce miracle. நாமும் இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். Je vous encourage tous à louer comme David, comme Abraham, comme Paul et Silas et comme Josaphat. நீங்கள் தாவீதை போலவும் யோசபாத்தை போலவும் ஆபிரகாமை போலவும் யோசுவாவை போலவும் நீங்கள் துதிக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Amen. ஆமென். Soyez bénis au nom de Jésus-Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது
போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எங்கள் சபையில தேவனே உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.